தற்போது ஒரு முக்கிய செய்தி. பெரியபாளையம் இறால் தொழிற்சாலையில் 2ஆம் நாளாக அமோனியா வாயுவை அகற்றும் பணி தீவிரமடைந்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் மோகன். மோகன், கூடுதல் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ஆனந்தி. திருவள்ளூர் மாவட்டம் பெரியபாளையம் அடுத்து உள்ள கன்னிகைப்பேர் கிராமத்தில் செயல்பட்டு வந்த இறால் பதப்படுத்தும் தொழிற்சாலையில் விபத்து ஏற்பட்டு 18 பேர் உயிரிழந்த நிலையில் நேற்று காலை 9 மணி முதல் தொடங்கப்பட்ட அமோனியா வாயு, அதாவது அந்த அபாயகரமான பகுதியில் உள்ள அமோனியா வாயு அந்த டேங்கர்களில் இருந்து வெளியே உள்ள லாரிகளில் ஏற்றுவதற்கான பணி நேற்று 9 மணி காலை 9 மணி துவங்கப்பட்டது. இந்த பணியானது நேற்று மாலை 5 மணி அளவில் நிறைவடைந்த நிலையில் மீண்டும் இன்று பணிகள் தொடங்கும் என மாவட்ட ஆட்சியர் கவிதா அவர்கள் தெரிவித்திருந்தார். அதன் அடிப்படையில் பார்த்தோம்னால் சரியாக 8:45 மணியிலிருந்து இந்த பணியானது தற்போது துவங்கியுள்ளது. அதாவது நேற்று 80% பணிகள், அதாவது 80% அந்த அபாயகரமான பகுதியில் இருந்த அமோனியா வாயு முழுவதுமாக அகற்றப்பட்ட நிலையில் தற்போது அந்த தொழிற்சாலையை சுற்றியுள்ள அந்த குழாய்களில், அதாவது அதிகப்படியாக குளிரூட்டுவதற்காக பயன்படுத்தப்படும் குழாய்களில் அமோனியா தங்கியிருப்பது அந்த வல்லுநர் குழு கண்டறிந்துள்ளது. அதனையும் தற்போது பாதுகாப்பாக அகற்றும் பணி காலை 8:45 மணி முதல் துவங்கியது. குறிப்பாக மாவட்ட ஆட்சியர் காலையில் சென்று அந்த பகுதியில் ஆய்வு மேற்கொண்டு வந்தார். பின்னர் அந்த பணிகள் தற்போது துவங்கி நடைபெற்று வருகிறது. குறிப்பாக இந்த பணி இன்று மதியத்திற்குள் முடிவடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நேற்றும் பார்த்தோம்னால் தொழிற்சாலை அருகே உள்ள 716 சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலை முடக்கப்பட்டது. இன்றும் அதே நிலைதான் நீடித்து வருகிறது. குறிப்பாக பெரியபாளையம் பகுதியில் வழிபாட்டு தளம் உள்ள நிலையில் இன்று அதிக மக்கள் கூடுவார்கள் என்று எதிர்பார்க்கும் நிலையில் முழுவதுமாக இந்த பகுதியில் போக்குவரத்து தடை ஏற்படுத்தப்பட்டுள்ளதால் அந்த மறுமுனையிலிருந்து பெரியபாளையம் வழியும், அதே போன்று பெரியபாளையத்திலிருந்து மறுமுனை செல்லும் வழியில் செல்ல முடியாமல் பகுதிவாசிகள் பெரும் அச்சத்தில் உள்ளனர். இதனிடையே இன்று மதியத்திற்கும் இந்த பணி நிறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது இந்த பணிகள் தொடர்ந்து மணலில் இருந்து வர வைக்கப்பட்ட அந்த வல்லுநர்கள் குழு பாதுகாப்பாக அந்த குழாய்களில் இருந்து அமோனியா வாயுவை வெளியேற்றும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர். ஆனந்தி.